களைகட்டும் சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம். சிவபுராணம். இமவான் மன்னரின் தயக்கத்தை உணர்ந்த ரிஷிகள், தங்களை விட்டு பிரிவதற்கு எங்களுக்கும் மனமில்லை. இருப்பினும் திருமண வேலைகள் உள்ளதை எண்ணி நாம் பிரிய வேண்டியுள்ளது எனக் கூறி அவர் மனம் இன்னல் கொள்ளாமல் பிரியாவிடையுடன் அவ்விடத்தை விட்டு எம்பெருமான் இருக்கும் காசி நகரை அடைந்தனர். பின்பு சர்வேஸ்வரனை வணங்கி இமவான் மன்னன் அரண்மனையில் நிகழ்ந்த நிகழ்வுகள் யாவற்றையும் கூறி தங்களுக்கும் பார்வதி தேவிக்குமான திருமண நாளை குறித்து வந்துள்ளதையும் கூறினர். மிகவும் மகிழ்ச்சியான செயல்களை செய்து வந்துள்ளீர்கள் என சிவபெருமான் கூறினார். சப்த ரிஷிகளே, என்னுடைய விவாகத்தில் முக்கிய பணிகளை மேற்கொண்டு இத்திருமணத்தை பிரசித்தி பெறும் வகையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு சப்த ரிஷிகளும் தங்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது எங்களின் கடமையாகும் எனக் கூறி நாங்கள் எங்களின் இருப்பிடம் செல்ல தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்றனர். பின்னர் எம்பெருமான் நீங்கள் அனைவரும் உங்களின் சீடர்களோடு என் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறி அவர்கள் புறப்படுவதற்கு அனுமதி அளித்தார். ரிஷிகளும் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு சென்றனர். சப்த ரிஷிகளும் புறப்பட்டுச் சென்ற சிறிது நேரத்தில் எம்பெருமானும் காசி மாநகரை விடுத்து தான் என்றும் குடியிருக்கும் கைலாய மலைக்கு சென்றார். எம்பெருமானின் வருகைக்காக காத்துக்கொண்டு இருந்த நந்தியும் கணங்களும் சிவபெருமானை கண்டதும் தங்களது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினார். நந்தி தேவரோ மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தோம் உலகை ஆளும் சர்வேஸ்வரரே என்று கூறி இனி கைலாயம் மீண்டும் உயிர் பெற்று எங்களின் அன்னைக்கான வருகையை எதிர்நோக்கியுள்ளது என்று கூறி ஆடலும் பாடலுடனும் கைலாயமே மகிழ்ச்சி கொண்டது. ஆடலுடனும் பாடலுடனும் கைலாயமே மகிழ்ச்சி கொண்ட நிலையில் எம்பெருமானும் அவர்களின் மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு அவர்களுக்கு மேலும் மகிழ்ச்சியை உருவாக்கினார். சிறிது நேரத்திற்கு பின்பு நாரத முனிவரை மனதில் நினைக்க நாரதரும் அங்கு வருகை தந்தார். நாரதருக்கு நாம் வந்துள்ள இடம் தான் கைலாயமோ அல்லது வேறு இடமோ என்று என்னும் அளவிற்கு பூத கணங்களின் ஆடலும் பாடலும் மிருதங்க ஒலியும் மிகுந்து காணப்பட்டது. பின்பு தாம் சரியான இடமான கைலாயத்திற்கு தான் வந்துள்ளோம் என்பதை நாரதர் உறுதிப்படுத்திக் கொண்டார். பின்பு நாரத முனிவரை கண்ட நந்தி தேவரும் பூத கணங்களை அமைதிப்படுத்தி நாரதரை எம்பெருமானிடம் அழைத்துச் சென்றார். பின்பு இவர்களின் உரையாடல்களுக்கு எவ்விதமான இடையூறுகளும் ஏற்படாத வண்ணம் அங்கு இருந்த கணங்கள் அனைவரையும் நந்தி தேவர் அழைத்துச் சென்றார். எம்பெருமானை கண்ட நாரதர் அவரை வணங்கி பின்பு தங்களின் மகிழ்ச்சியான இந்த தருணங்களில் அடியேனை நினைக்க என்ன காரணம் என்று புன்முறுவலுடன் எதையும் அறியாதவாறு கேட்டார். நாரதரே, நிகழ்ந்த நிகழ்வுகள் தாம் அறியாது போல் கேட்கின்றீர்களே என சிவபெருமான் கேட்டார். இல்லை மகாதேவரே, அடியேன் ஏதும் அறியாதவன் என்று கூறினார் நாரதர். பின்பு நிகழ்ந்த நிகழ்வுகள் அனைத்தையும் எம்பெருமான் கூறினார். எம்பெருமான் கூற அந்த நிகழ்வுகளை எண்ணி மனம் மகிழ்ந்தார் நாரதர். இறுதியில் சிவபெருமான், பார்வதி தேவி என்னை மனம் முடிப்பதற்காக பல்வேறு இன்னல்களையும் அனுபவித்து மனம் தளராமல் தான் மேற்கொண்ட முயற்சியில் வெற்றி கண்டு என்னையும் தன் வசப்படுத்தியதாக சிவபெருமான் கூறினார். நாரதர் சிவபெருமானிடம் நீங்கள் பக்தர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி அவர்களின் வசம் செல்வது என்பது புதிதான செயலுமன்று. பார்வதி தேவியின் தவத்தின் வலிமை அறிந்து தாங்கள் அவர்களுக்கு வரமாக தங்களை அளித்ததும் அவரின் மனவிருப்பத்தினை நிறைவேற்றும் பொருட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். மகாதேவரே, இனி நான் தங்களுக்கு ஏதாவது செயல் செய்ய வேண்டியுள்ளதா? உடனே ஆணையிடுங்கள். எந்த செயலாக இருப்பினும் எவ்விதமான தடையுமின்றி அதை உடனே நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார். நாரதரே, இவ்வுலக நன்மையைக் கருதி நான் பார்வதி தேவியை அடைவேன். இதில் எவ்விதமான ஐயமும் கொள்ள வேண்டியதில்லை. இனி நான் சொல்லும் செயலை பிரம்மபுத்திரரே அதை நீரே செய்ய வேண்டும். நாரதரே, சத்தியலோகத்தில் இருக்கும் பிரம்ம தேவருக்கும் பார்க்கடலில் வீற்றிருக்கும் திருமாலையும் மற்றும் தேவர்கள் முனிவர்கள் சப்தமாதர்கள் என அனைவரையும் என் திருமண விழாவிற்கு அழைக்க வேண்டும். பின் என் திருமண விழாவிற்கு வருகை தராதவர்கள் என்னுடன் அன்பு கொள்ளாமல் இருப்பவர்கள் என அனைவருக்கும் கூற வேண்டும் என்று கூறினார். அவர் உரைத்த செயலை இனிதே முடித்தருள அவரின் ஆசி பெற்று புறப்பட்டார். அந்த நொடிப்பொழுது முதலே சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணம் பற்றி அனைத்து தேவர்களுக்கும் முறையான முறையில் நேரில் சென்று அழைக்க வேண்டியவர்களுக்கு நேரில் சென்று திருமண நிகழ்வை சொல்லி அனைவரையும் அழைத்தார். தகுந்த தூதுவர்கள் மூலம் ஓலை அனுப்பி திருமண செய்திகள் அனைவருக்கும் சென்று கிடைக்கும் விதத்தில் அனுப்பினார்.
இவ்வாறு எவரையும் மறக்காமல் அனைவருக்கும் பார்வதி பரமேஸ்வரனின் திருமண நிகழ்வு பற்றிய செய்தி அனைவருக்கும் சென்றடைந்தன. சிவபெருமான் பார்வதி தேவியின் திருமண ஏற்பாடுகள். சிவபுராணம். நாரதர் திருமண நிகழ்ச்சி பற்றிய தகவலை அனைவருக்கும் சென்று சேருமாறு அனுப்பினார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எம்பெருமானின் திருமண செய்திகள் சென்றடைந்தன. இந்த தகவலை அறிந்த அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டனர். ஆனால் தாரகாசுரன் இத்திருமணத்தை நிறுத்தியாக வேண்டும் என எண்ணினான். சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்றால் சிவபுத்திரன் உருவாகி விடுவான். அவன் தோற்றம் என் அழிவை உறுதி செய்யும் என எண்ணி தன் அசுர படைகளை அழைத்தான். தயார் நிலையில் இருந்த அசுர படையும் அவர்தம் சேனாதிபதியும் அசுரகுல வேந்தனின் ஆணைக்காக காத்துக்கொண்டு இருந்தன. அவ்வேளையில் அசுரகுல குரு சுக்கிராச்சாரியார் அசுர வேந்தனின் அரண்மனைக்கு வருகை தர அங்கு கண்ட காட்சிகளைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தம் மனதில் தோன்றிய எண்ணம் சரியென யூகிக்கும் வகையில் அங்கு நடந்த நிகழ்வுகள் யாவும் இருந்தன. பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடைபெறப் போகும் செய்திகள் மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டன. இச்செய்தியை கேட்ட மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டனர். அரண்மனையில் திருமண ஏற்பாடுகளில் விருப்பத்துடன் கலந்து கொண்டனர். திருமணம் நடைபெறும் இடங்கள் மட்டும் அலங்கரிக்கப்படாமல் ராஜ்ஜியத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளும் அலங்கரிக்கப்பட்டன. சாலைகள் தோறும் மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டன. எழில்மிகு வண்ணங்கள் கொண்ட கோலங்களால் சாலைகள் நிரம்பி காணப்பட்டன. விருந்தினர் வந்து தங்குவதற்காக பெரிய பெரிய அழகிய வேலைப்பாடுகளுடன் நிரம்பிய பந்தல்கள் அமைக்கப்பட்டு இருந்தன. பார்வதி தேவியின் திருமணச் செய்தியை கேட்டதும் ஒவ்வொரு நாளும் பண்டிகையை போன்று கொண்டாடினர். எங்கும் எத்திசையிலும் ஆடல் பாடல்கள் நிறைந்த மகிழ்ச்சியான தருணங்களாகவே இருந்தன. இமவான் மன்னன் தனது நட்பு அரசாட்சிக்கு உட்பட்ட மன்னர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருந்தார். அவர்களும் அவர்கள் நாட்டு மக்களும் இமவான் மன்னனின் மகளான பார்வதி தேவியின் திருமண விழாவிற்கு வருகை தந்தனர். பர்வதங்கள் நிரம்பி வழிந்த இமவான் மன்னனின் அரசாட்சியில் மேலும் மேலும் பல பர்வதங்கள் வந்து நிறைவது போன்று மக்களின் வருகையும் அதிகரித்து கொண்டே இருந்தன. வருகின்ற மக்களுக்கும் எந்தவிதமான இன்னலுக்கும் ஆளாகாமல் இருக்கவும், எதிரி நாட்டு படைகளால் துன்பம் நேராமல் இருக்கவும் மிகுந்த பாதுகாப்பும் சட்ட ஒழுங்கும் காக்கப்பட்டன. எழில்மிகு வண்ண பட்டாடைகள் மற்றும் ஆபரணங்கள் அணிந்து கொண்டு பெண்களை காண தேவலோக கன்னிகள் போன்று காட்சியளித்தனர். ராஜ்ஜியத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இத்திருமணம் தம் வீட்டில் நடைபெறப் போவதாக எண்ணி மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு ஏற்பாடுகளிலும் கலந்து கொண்டனர். திருமணத்திற்கான வருகை தந்த நண்பர்களையும் உறவினர்களையும் கண்டு அவர்களிடம் நலம் விசாரித்து கொண்டு மணமகனான சிவபெருமானின் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தார் இமவான் மன்னன். இமவான் மன்னன் அரசாட்சியில் திருமண ஏற்பாடுகள் கோலாகலமாக ஒவ்வொரு நபரின் முகத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமுமாக இருக்க, கைலாயத்தில் திருமண ஏற்பாடுகள் வெகு விமர்சையாக இருந்தன. பார்க்கடலில் வீற்றிருந்த திருமாலும் லட்சுமி தேவியும் சத்தியலோகத்தில் வீற்றிருக்கும் பிரம்மதேவரும் சரஸ்வதியும் கைலாயத்திற்கு வருகை தந்தனர். தேவர்கள் முனிவர்கள் மற்றும் ரிஷி முனிவர்களும் அவர்களின் மாணவர்களும் வந்து சேர்ந்தனர். அஷ்டவசுக்கள் மற்றும் தீக்பாலகர்கள் ஆகியோர் தங்கள் பரிவாரங்களுடன் வந்து சேர்ந்தனர். திருமண நிகழ்விற்கு வருகை தந்த அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பார்வதி பரமேஸ்வரனின் திருமண தருணங்களை காண ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தனர். எம்பெருமான் அணிவதற்கென குபேரன் பல அதிநுட்பமான வேலைப்பாடுகள் நிறைந்த அணிகலன்களையும் ஆடைகளையும் கொண்டு வந்தார். ஆனால் இவை யாவும் உடுத்தாமலும் அணியாமலும் பரம்பொருளான சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்தில் மிகுந்த அழகு கொண்டவராக திகழ்ந்தார். அசுரகுல வேந்தன் தாரகாசுரன் திருமணச் சடங்கில் பாதிப்பை ஏற்படுத்தவும் பார்வதி தேவியைக் கொல்லவும் தனது படை வீரர்களை அனுப்ப தயாரான நிலையிலும் அவர்களுக்கான ஆணைகள் யாவும் பிறப்பித்துக் கொண்டிருந்தான். இதை கண்டதும் இது என்ன அனர்த்தமான செயல் என்று அசுரவேந்தனிடம் அசுரகுல குரு கூறினார். அதற்கு தாரகாசுரன், இதில் என்ன அனர்த்தம் உள்ளது குருவே? சிவபெருமானின் திருமணம் நடைபெற்று அவர்களுக்கு புத்திரன் உருவானால் என்னுடைய அழிவு என்பது உறுதியானதாகும். அதைத்தான் எங்களின் குலகுருவாகிய தாங்கள் விருப்பப்படுகிறீர்களோ என கேட்டார். வேந்தனாக இருக்கும் தாரகாசுரனே அசுர குலத்தோரின் நம்பிக்கையாக திகழும் நீ இது போன்றதொரு எண்ணங்களை கைவிடுதல் என்பது அவசியமாகும். தன்னுடைய மாணவனின் அழிவிற்கு ஒரு குருவாகிய நானே காரணமாக இருப்பேனா என்று கூறினார். உன்னுடைய அழிவானது சிவபுத்திரன் கைகளில் மட்டுமே உள்ளது.
ஆனால் இப்பொழுது நடைபெறும் சிவபார்வதி திருமணத்தால் உன்னுடைய அழிவு இன்னும் உறுதியாகவில்லை. ஏனெனில் இப்போது நடைபெறும் திருமணத்தால் சிவபுத்திரன் உருவாகுவதற்கான சாத்தியம் என்பது மிகவும் குறைவு என்று அசுர குருவான சுக்கிராச்சாரியார் கூறினார். அதற்கு தாரகாசுரன் தாங்கள் உரைப்பதில் உள்ள பொருள் என்னவென்று என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றான். சிவபெருமானின் சிரசில் உள்ள மகுடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்க நெற்றிக்கண்ணானது திலகமாகவும் காதுகளிலும் மார்புகளிலும் இருந்த சர்ப்பங்கள் போர்க்குண்டலங்களாயின. வாசனை மலரும் சந்தனங்களாயின சாம்பல் யானை தோல் பட்டாடைகளாக மாற்றம் பெற்றன. இதுநாள் வரை எளிமையான உருவத்தில் காணப்பட்டவர் இந்த திருமண தோற்றத்தில் எம்பெருமானின் அழகு மிகவும் மிகையுற்றது. சிவபெருமானின் அருளாலே அவரின் உடலில் இருந்த இயற்கையே அவருக்கு சிறந்த ஆபரணமாக விளங்கியது. இவருடைய இயற்கையான ஆபரணங்கள் முன்னர் குபேரன் எடுத்து வந்த ஆபரணங்கள் யாவும் முக்கிய பொருட்டாக தெரியவில்லை. மணமகன் தோற்றத்தில் எவராலும் எக்காலத்திலும் எவ்விதத்திலும் எடுத்து சொல்வதற்கு சொற்கள் இல்லாமல் மிகுந்த கலாதியுடன் காணப்பட்டார் எம்பெருமான். அசுரலோகத்தில் இருக்கும் தாரகாசுரனுக்கு புரியும் விதத்தில், அதாவது எம்பெருமானும் பார்வதி தேவியும் மணம் செய்து கொண்டாலும் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் என்பது இல்லை என சுக்கிராச்சாரியார் கூறினார்.